ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சோழன் நிலாவுக்கு மட்டும் சொல்லாம, தன்னோட அண்ணன் தம்பிங்க கிட்டலாம் சொல்லியிருக்காப்ல இல்லையா? மறுநாள் காலையில நம்ம சேரன் ரொம்ப சோகமா இருக்கிறாப்ல. ஏன்னா நம்ம சோழன் தான் நிலாவ அழைச்சுக்கிட்டு தனி குடித்தனம் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதனால ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்களாட்டுக்கு எல்லாருமே. அதே நேரத்துல நிலாவுக்கு இதுவரைக்கும் எந்த விஷயமுமே தெரியாது. மறுநாள் காலையில எழுந்திரிச்ச உடனே நிலாவ நம்ம சோழன் கூப்பிடுறாப்ல. "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என் கூட வா" அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போறாப்ல நம்ம சோழன். நிலாவும் என்ன சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு போனா, ஒரு இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு போறாப்ல. ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு அந்த வீடு. அதாவது நம்ம சோழன் வாடகைக்கு பார்த்தாப்ல இல்லையா? அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் அழைச்சுக்கிட்டு போறாப்ல. அங்க போன உடனே ஹவுஸ் ஓனர் "இந்தாப்பா சாவி" அப்படின்னு குடுக்குறாப்ல. அப்ப கூட நிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன செஞ்சுகிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, "அதான் இவ்வளோ தூரம் வந்தாச்சுல்ல, உள்ளார போனா உனக்கே தெரிஞ்சிரும்" அப்படின்னு சொல்லி டோர ஓப்பன் பண்ணி உள்ளார போன உடனே, அங்க வீடே ஒரே காலியா கிடக்கு. இப்ப இங்க எதுக்கு இவன் அழைச்சுட்டு வந்தான் அப்படின்னு நிலாவுக்கு புரியவே இல்ல. எதுவுமே சொல்லாம, "இங்க டிவி வச்சுக்கலாம், இங்க சோஃபா போட்டுக்கலாம், இங்க ஒரு ரூம் இருக்கு, இங்க கெஸ்ட்ட தங்க வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. நிலாவுக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. "ஆமா, எதுக்கு இப்ப இந்த வீடு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "உங்க அப்பா தான் சொன்னாரு, உனக்கு தனியா ஒரு வீடு வாங்கி குடுத்துர்றேன். அங்க எல்லாமே வாங்கி குடுக்குறேன். அங்க உன்னைய அழைச்சிட்டு போய் தங்க சொன்னாரு. ஏன் என்னால பார்த்துக்க முடியாதா? தனியா ஒரு வீடு எடுத்து அங்க நம்ம 2 பேரும் இருக்க முடியாதா? அதனால தான் அவருக்கு முன்னாடி நானே ஒரு வீட்ட பார்த்துட்டேன்" அப்படின்னு சொன்னது தான் நிலாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. "ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்த? நான் எப்படி இருக்கணும்னு நீ எப்படி டிசைட் பண்ணலாம்?" அப்படின்னு சோழன சும்மா திட்டுன்னு திட்டிப்புட்டு, "ஒழுங்கா மரியாதையா குடுத்த அட்வான்ஸ திரும்பி வாங்கிக்கிட்டு வா. ஆமா, உனக்கு இதுக்கெல்லாம் காசு எது? கடன் வாங்குனியா?" அப்படின்னு அதுக்கு வேறயா தனியா திட்டுன்னு திட்டிப்புட்டு, நிலா அந்த வீட்ட விட்டே வெளியில வந்துர்றாங்க. நம்ம சோழனும் நிலா நிலான்னு பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே வர்றாப்ல. நிலா ஓடி போய் கார்ல ஏறிக்கிறாங்க. அப்ப காருக்குள்ளார உட்காந்தும் நம்ம சோழன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்ல. "உன்னைய நான் நல்லபடியா பார்த்துக்கணும்ல, அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்றேன்" அப்படின்னு உடனே, "ஏன் இப்பவே நீங்க என்னைய நல்லா தானே பார்த்துக்கிறீங்க" அப்படின்னு நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.